அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 2/3/2024 சனிக்கிழமை. இன்றைய நன்னாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல யோகங்களையும் வெற்றிகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருத வருஷம் மாசி மாதம் 19ஆம் நாள். இன்று அதிகாலை 4:22 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று காலை 11:14 வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 5 முதல் 6 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், விமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில சங்கடங்கள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பணம் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அதே போல் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும். பயணங்களால் நன்மைகள் உண்டு. இன்று மதிய நேரத்தின் பின்னர் அரசு துறை ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் போன்றவற்றை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். வீட்டிலே சில பொருட்களை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அதே போல் இன்று அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆசிரியர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் வந்து சேர்கிற நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்கள் மற்றும் கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களை, புகழ் கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ் பெருமை கிடைக்கும். விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் அரிசி கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கடகராசி என்பவர்களை, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் அனுகூலமாக அமையும். பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல செய்திகளும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது.
இன்று மாணவர்கள், குறிப்பாக டிப்ளமா படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பேங்க் லோன் வாங்கியவர்களுக்கு இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். டிரைவர்களாக இருப்பவர்களுக்கு புது வாகனம் அல்லது சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், பணவரவு உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டல் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புள்ள நாள். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. டெலிகாம் செக்டரில் வேலை பார்ப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் மீறி நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முயற்சி செய்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை உங்களுக்கு தரும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். புது தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. துளாராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள். டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இந்த போட்டிகள் குறையும். ஊழியர்களால் நல்ல செய்திகள் வந்து சேரும். டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஸ்கிராப் ஐட்டம் சேல் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இடம், நிலம், மனை, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வரும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயனார் ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன யோகங்கள் வரும். கேட்ட இடங்களிலே சில உதவிகள் வந்து சேரும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அனுகூலமாக அமையும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள்.
பாராட்டுக்கள் கிடைக்கும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மகர ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு, ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சொந்த பந்தங்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். தாய்வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். சின்ன சின்ன யோகங்கள்லாம் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களால் நன்மைகள் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்றவற்றில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று தாய்வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தத்தை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ சரபேஸ்வரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.